கணங்களின் அதிபதி கணபதி, விக்னங்களை தீர்க்கும் விக்னேஸ்வரன், ஆனைமுகன், ஐங்கரன், பிள்ளையாரின் புராண கதையை இந்த காணொளியில் காண்போம். கஜமுகாசுரன். ஓர் அடர்ந்த வனத்தில் ஓம் நமச்சிவாய என்கிற பிரணவ மந்திரம் எதிரொலித்துக் கொண்டிருந்தது. நமச்சிவாய மந்திரத்தை மனதில் நிறுத்தி அந்த அடர்ந்த வனத்தில் இரு கொம்புகளுடன் கூடிய யானை முகத்துடன் அசுரன் ஒருவர் கடும் தவம் செய்து கொண்டிருந்தார். இவரின் பெயர் கஜமுகா அசுரன். மாமுனிவரான மாக முனிவருக்கும் விபுதை என்கின்ற அசுர குலத்தை சேர்ந்த பெண்ணிற்கும் பிறந்த குழந்தையே இந்த கஜமுகா அசுரன். சிறு வயதிலேயே பெரும் பலத்துடன் இருந்த இந்த கஜமுகா அசுரன் குல குருவான சுக்ராச்சாரியரின் அறிவுறுத்தலின்படி சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருந்தார். உணவு ஏதும் உட்கொள்ளாமல் இடி, மழை, புயல், வெயில் என எதையும் பாராமல் சிவநாமத்தை மட்டுமே உச்சரித்துக் கொண்டு மனதை ஒருநிலைப்படுத்தி பல காலம் தவம் புரிந்தார் இந்த கஜமுகா அசுரன். கஜமுகா அசுரனின் இந்த தவம் சிவபெருமானை ஈர்த்தது. சிவபெருமான் கஜமுகா அசுரன் முன் தோன்றினார். கஜமுகா, கண் விழித்து பார் என்றார் ஈசன். கண் விழித்து பார்த்த கஜமுகன் ஈசனை கண்டதும் ஓடி வந்து அவர் பாதம் பணிந்து வணங்கினான். ஈசன் கஜமுகனை பார்த்து, உன் தவத்தில் யாம் மனம் குளிர்ந்தோம் கஜமுகா, உனக்கு என்ன வரம் வேண்டும் என கேள் என்றார். சர்வலோகத்தை காக்கும் எம்பெருமானே, இந்த பூ உலகில் பிறந்த எந்த ஒரு நபராலும் விலங்காலும் எந்த ஒரு ஆயுதத்தாலும் எனக்கு மரணம் நேரக்கூடாது என வரம் தாருங்கள் என்றான் கஜமுகாசுரன். ஈசன் புன்முறுவலோடு அப்படியே ஆகட்டும் என கஜமுக அசுரனுக்கு ஆசி வழங்கி அங்கிருந்து விடை பெற்றார். சிவபெருமானின் வரம் கஜமுக அசுரனுக்கு பெரும் பலத்தை கொடுத்தது. கஜமுக அசுரன் தேவர்களை அடிமைப்படுத்தினான். தேவர்களின் எந்த ஒரு ஆயுதமும் கஜமுக அசுரன் மேல் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. இந்திரன் உட்பட அனைத்து தேவர்களும் கஜமுக அசுரன் முன் பணிந்தனர். பிள்ளைக்கு ஏங்கிய பார்வதி தேவி. சிவபெருமான் ஒரு முறை கைலையில் இருந்து வெகு தூரம் ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கி இருக்க கைலாயத்தில் தனிமையில் வாடி இருந்தார் பார்வதி தேவி. ஒரு சமயம் பார்வதி தேவி நீராட தயாரான போது தனக்கு துணையாய் ஒரு பிள்ளை இருந்தால் நன்றாக இருக்கும் என்று அவரது எண்ணத்தில் உதிக்க, தன் எண்ணத்தில் உதித்த தன் பிள்ளையை சந்தனத்தில் உருவாக்க தொடங்கினார் பார்வதி தேவி. அவரின் அன்பு மகனின் வடிவம் சந்தனத்தில் உருபெற தொடங்கியது. அழகு பாலகன் சந்தன சிற்பமாய் வடிவு பெற்று தான் உருவாக்கிய தன் மகனின் சந்தன சிற்பத்தை பார்த்தபடியே கண்ணயர்ந்தார் பார்வதி தேவி. அவர் சந்தனத்தில் வடித்த பாலகனின் உருவம் அவரின் ஆத்மா சக்தியால் உயிர் பெறத் தொடங்கியது. அன்னையே, அப்படி என்றொரு அன்பு கலந்த குரல் உறக்கத்தில் இருந்த பார்வதி தேவியின் செவிகளில் கேட்க கண் விழித்து பார்த்தார் பார்வதி தேவி. அவரின் ஆழ்மனதில் இருந்த அவரது அன்பு மகன் அவர் கண்ணெதிரில் உயிர் பெற்று இருந்தார். அன்னையே, தங்களை உறக்கத்தில் இருந்து எழுப்பிவிட்டேன், என்னை மன்னியுங்கள் என்றார் அந்த அழகு பாலகன். பார்வதி தேவியின் கண்களில் நீர் தழும்ப தன் அன்பு மகனை வாரி அணைத்துக் கொண்டார் பார்வதி தேவி. தன் அன்பு மகனுக்கு விக்னங்களை தீர்க்கும் விநாயகன் என்று பெயரிட்டார் பார்வதி தேவி. விநாயக பெருமானின் நெற்றியில் அன்பு முத்தமிட்டு, விநாயகா, அன்னை நீராடி விட்டு வருகிறேன், நீ வாயிற்காவலில் நின்று உள்ளே யாரும் வராமல் பார்த்துக்கொள் என்றார் பார்வதி தேவி. அன்னையே, நீங்கள் நீராட செல்லுங்கள், நான் உள்ளே எவரையும் அனுமதிக்க மாட்டேன் என்று கூறி மின்னல் வேகத்தில் கைலாயத்தின் வாயிலில் வந்து தன் தாய்க்கு காவலாய் நின்றார் விநாயகர். சிவபெருமான் பெற்ற சாபம். மாலி மற்றும் சுமாலி என்கின்ற இரண்டு அசுரர்கள் சிவபெருமானின் தீவிர பக்தர்கள். ஒரு முறை சூரிய தேவருக்கும் மாலி மற்றும் சுமாலிக்கும் இடையே போர் மூண்டது. சூரிய தேவர் மாலி மற்றும் சுமாலியை வதைக்க முற்படும் போது மாலி மற்றும் சுமாலி சிவபெருமானிடம் தங்களை காத்து அருளுமாறு வேண்டினர். சூரிய தேவரிடம் இருந்து தன் பக்தர்களை காக்க சிவபெருமான் அவர்கள் போரில் குறுக்கிட்டார். சிவபெருமான் அங்கு வந்தும் அகந்தையில் இருந்த சூரிய தேவர் அவரையும் மீறி மாலி மற்றும் சுமாலியை வதைக்க சென்றார். சூரிய தேவனின் அகந்தையை அடக்க நினைத்த சிவபெருமான் தன் சூலாயுதத்தை கொண்டு சூரிய தேவனின் தலையை துண்டாக்கினார். பூவுலகம் இருளில் மூழ்கியது. தன் மகன் இறந்து கிடப்பதை பார்த்த சூரிய தேவரின் தந்தையான காஷ்யப முனிவர் பெருந்துயரத்தில் சிவபெருமானுக்கு சாபமிட்டார். ஈசனே, இன்று என் மகனின் மறைவால் நான் அடைந்திருக்கும் துயரை நீரும் அடைவீர். உங்கள் மகனின் சிரத்தை உங்கள் சூலாயுதத்தால் நீங்களே கொய்வீர் என்றார் காஷ்யபர். உடனே சிவபெருமான், காஷ்யப முனிவரே, சூரிய தேவனின் ஆணவத்தை அடக்கவே நான் அவரை வதைத்தேன்.
இந்த பூ உலகம் நிலை பெற்றிருக்க சூரிய தேவன் இன்றியமையாதவராவார். அவருக்கு நான் இப்பொழுதே உயிர் தருகிறேன் என்று சூரிய தேவருக்கு உயிர் கொடுத்தார் ஈசன். உயிர் பெற்ற சூரிய தேவர் ஈசன் பாதங்களில் விழுந்து பணிந்து மன்னித்து அருள வேண்டினார். காஷ்யப முனிவரும் தான் ஈசனுக்கு சாபம் அளித்ததை நினைத்து வருந்தினார். ஈசன் காஷ்யப முனிவரிடம், காஷ்யப முனிவரே, நடப்பவை யாவும் நல்லதற்கே, உங்கள் சாபம் நிச்சயம் நடந்தேறும், அதுவும் இந்த பிரபஞ்சத்தின் நன்மைக்கே என்றார். காஷ்யப முனிவரின் சாபம் பலிக்கும் நாளும் வந்தது. பிள்ளையின் சிரம் கொய்த தந்தை தன் தாய்க்கு அரணாய் கைலாய வாயிலில் அமர்ந்திருந்தார் விநாயகர். ஈசனும் தன் தியானத்தில் இருந்து விழித்து கைலாயம் புறப்பட்டு வந்தார். கைலாய வாயிலில் அழகு பாலகனை கண்டு, பாலகனே, நீ யார் என்றார் சிவபெருமான். நான் யார் என்று இருப்பது இருக்கட்டும், தாங்கள் யார் என்றார் விநாயகர். நானே ஈசன், நான் இப்பொழுது உள்ளே செல்ல வேண்டும், வழிவிடுகிறாயா என்றார் சிவபெருமான். தாங்கள் யாராக இருந்தாலும் சரி, தங்களை உள்ளே அனுமதிக்க முடியாது, நீங்கள் இங்கிருந்து செல்லலாம் என்றார் விநாயகர். அப்பொழுது ஈசனுடன் இருந்த நந்தி தேவர், பாலகா, எங்கள் ஈசனை தடுத்து நிறுத்த முயல்கிறாயா என்று கூறிக்கொண்டே முன்னேற, விநாயக பெருமான் நந்தி தேவரை முன்னேற விடாமல் தடுத்து நிறுத்தி அவரை தாக்கி காயப்படுத்தினார். நந்தி தேவரை விநாயகர் தாக்கியதும் சிவபெருமான் பொறுமை இழந்தார். அவரின் கோபம் தலைக்கேறியது. அவரின் சூலாயுதம் தீப்பிழம்பாய் மாற கண்ணிமைக்கும் நொடியில் விநாயகரை நோக்கி சூலாயுதத்தை எறிந்தார். சூலாயுதம் விநாயகரின் தலையை கொய்து தலையை பொசுக்கியது. தலையற்ற உடலாக மண்ணில் வீழ்ந்தார் விநாயகர். காஷ்யப முனிவரின் சாபம் பலித்தது. விஸ்வரூபம் எடுத்த பார்வதி தேவி தலையற்று வீழ்ந்து கிடந்த தன் மகனின் உடலை கண்டு, மகனே என கதறி அழுதார் பார்வதி தேவி. என்ன, என் மகனா என்று ஸ்தம்பித்து நின்றார் ஈசன். தன் மகனையை கொன்றதால் பார்வதி தேவியை சமாதானப்படுத்த முடியாமல் நின்று கொண்டிருந்தார். பார்வதி தேவியின் துக்கம் கோப கனலாய் மாற விஸ்வரூபம் எடுத்து இந்த பிரபஞ்சத்தையே அழிக்கும் முடிவெடுத்து காளி தேவியாய் நின்றார் பார்வதி தேவி. விஷ்ணு பகவான், பிரம்மதேவர், லட்சுமி தேவி, சரஸ்வதி தேவி என அனைவரும் சமாதானப்படுத்த முயற்சி செய்தும் அவர்களால் பார்வதி தேவியை சமாதானப்படுத்த முடியவில்லை. உக்கிர கனலாய் உயர்ந்து நிற்கும் காளி தேவியை சாந்த வேண்டுமானால் விநாயக பெருமான் உயிர் பெறுவதே ஒரே வழி. விநாயகனை உயிர்ப்பிப்பதற்கான தீர்வையும் கண்டறிந்தார் சிவபெருமான். முழு முதற் கடவுளின் அவதரிப்பு. சிவபெருமான் தன் சிவகணங்களிடம் வடக்கில் தலை வைத்து இறந்த நிலையில் படுத்திருக்குமாறு முதலில் தென்படும் உயிரினத்தின் தலையை கொய்து எடுத்து வருமாறு அனுப்பி வைத்தார். சிவகணங்கள் கைலாயத்திற்கு ஓர் யானை முகத்துடன் திரும்பி வந்தனர். அந்த யானை முகத்தை தலையற்று கிடந்த விநாயகர் உடலில் வைத்து அந்த உடலுக்கு உயிர் கொடுத்தார் சிவபெருமான். யானை முகத்துடன் விநாயக பெருமான் உயிர் பெற்று நிற்பதை கண்டு பார்வதி தேவியும் மனம் குளிர்ந்து தன் இயல்பு நிலைக்கு திரும்பினார். சிவபெருமான் விநாயகருக்கு முழு முதற் கடவுள் என்ற பட்டத்தோடு தன் சிவகணங்களின் தலைவனாக்கி கணங்களின் அதிபதி கணபதி என பெயர் சூட்டினார். தன் தந்தை சிவபெருமான் மற்றும் தாய் பார்வதி தேவியோடு இணைந்து உலகை ரட்சிக்க அவதரித்தார் ஆனைமுகன் பிள்ளையார். கஜமுகாசுரனோடு போர் புரிந்த விநாயகர். சிவபெருமானிடம் வரம் பெற்ற கஜமுக அசுரனின் அட்டூழியம் நாளுக்கு நாள் அதிகரித்து சென்றது. தேவர்களை தினமும் 1008 தோப்புக்காரணம் போட்டு தன்னை வணங்கும்படி ஆணையிட்டான் கஜமுகாசுரன். வேறு வழியின்றி தேவர்களும் அவ்வாறே செய்தனர். ஆனால் அவனின் அட்டூழியம் அதோடு நிற்காமல் தொடர ஈசனிடம் சென்று முறையிட்டனர். ஈசன் விநாயகரை அழைத்தார். அன்பு புதல்வனே, நீ பூமியில் அவதரித்த நோக்கம் கஜமுக அசுரனை அழிப்பதற்கே. அவனை வதைத்து தேவர்களை காத்தருள்வாயாக என்று கூறினார். தந்தையிடம் ஆசி பெற்று சிவகணங்கள் போர் முரசு அடிக்க போருக்கு புறப்பட்டார் விநாயகர். கஜமுக அசுரனும் விநாயகரும் யுத்த களத்தில் நேருக்கு நேர் நின்றனர். தன்னை போலவே யானை முகத்துடன் கூடிய விநாயகரை கண்டு ஆச்சரியப்பட்டான் கஜமுக அசுரன். விநாயகரோடு போர் புரிய ஆயத்தமானான். இருவரும் சம பலத்துடன் மோதிக்கொண்டனர். தன் தந்தத்தை உடைத்த விநாயகர் கஜமுக அசுரனை பல்வேறு ஆயுதங்கள் கொண்டு தாக்கினார் விநாயகர். ஆனால் சிவபெருமான் கொடுத்த வரத்தால் அவனுக்கு மரணம் நேரவில்லை. இருவரும் கதாயுதம் கொண்டும் மோதினர். கதாயுதத்தை கொண்டு கஜமுக அசுரனை வீழ்த்தியும் அவனை விநாயகரால் வதைக்க முடியவில்லை. அப்பொழுது அசிரியாக சிவபெருமானின் குரல் விநாயக பெருமானுக்கு கேட்டது. கஜமுக அசுரன் பெற்ற வரத்தை விநாயகருக்கு எடுத்துரைத்தார் சிவபெருமான். மகனே,
கஜமுக அசுரனை உருவாக்க பெற்ற ஆயுதங்களால் அழிக்க முடியாது என்பதை நினைவில் கொள் என்றார் சிவபெருமான். விநாயக பெருமான் சற்று யோசித்து தன் ஒரு தந்தத்தினை உடைத்து அதை கஜமுக அசுரன் மேல் வீச மறுகணமே அவன் வீழ்த்தப்பட்டான். விநாயக பெருமானின் பாதங்களில் கஜமுக அசுரன் மண்ணில் வீழ்ந்த கஜமுக அசுரன் மூஞ்சூராக மாறினான். ஞானம் பெற்ற அந்த மூஞ்சூறு விநாயகரின் பாதங்களில் பணிந்தது. விநாயக பெருமான் அந்த மூஞ்சூரை தனது வாகனமாக்கி மூஷிக வாகனன் என பெயர் பெற்றார். கஜமுக அசுரனை வீழ்த்தி தங்களை விடுவித்த விநாயக பெருமானுக்கு தேவர்கள் தோப்புக்கரணம் போட்டு தங்களது நன்றியை தெரிவித்தனர். விநாயக பெருமானோட இந்த கதை எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற ஆன்மீக மற்றும் புராண கதைகளை பார்க்க நம்ம தமிழ் யாத்ரிகன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.